ஹாய் ஹலோ. இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, கீரை குழம்பு வைக்க போகிறேன். கீரை குழம்புக்கு 2 கை பருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கு கூடவே உங்களுக்கு 2 தக்காளி, ஒரு பல்லாரி, அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு, இவ்வளவும் சேர்த்து குக்கரில் கீரையும் எடுத்து வச்சு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நீங்கள் மூடி வச்சு குக்கரில் உப்பு சேர்த்து வேக வச்சு விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டால் போதும். விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் எல்லாமே வெந்து இருக்கும், பட் ரொம்ப குழஞ்சி இருக்காது. அதனால் அதை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டால் போதும். விட்டு எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி விட்ட மாதிரி இருக்குங்க. ரொம்ப கடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, குழன்னு. அப்புறமாட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். இல்லை, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டை சும்மா நசுக்கி போட்டு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டா போதும். சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடு சோறு, கீரை குழம்பு, அப்புறமா சிகப்பு கீரை. அதாவது இந்த கீரை குழம்பு எல்லோரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதனால் அவங்களுக்கு சிகப்பு கீரை கூட்டு வச்சுருக்கேன். சிகப்பு கீரை கூட்டு, அப்புறம் முட்டை, ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. சூடு சாதம், சூடு கீரை செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.